திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. நாம் முன்னோர்கள் இந்த ஆலயத்திற்கு சுமார் 5.25 லட்சம் ஏக்கர் நிலங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆலயத்தின் அன்றாட பூஜைகள் நடைபெற வேண்டும், திருவிழாக்கள் நடைபெற வேண்டும் என்ற ஒரு காரணத்தோடு தான் கொடுத்திருந்தார்கள். ஆனால் கிடைத்த கட்டிடங்கள், பில்டிங்ஸ், கடைகள் இந்த அறநிலையத்துறை கோரிலுக்கு இருந்து சோசியல் மீடியாவிலும் பத்திரிகையிலும் பார்த்திருப்பீர்கள். திருப்பதியில் சென்று மணிக்கூர் கணக்கில் காத்து கடத்தாய் இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. திருப்பதியை போல் இவர்கள் கட்டமைப்பு கொடுத்தாலே போதும், ஒரு 100 பேர் போய் அப்படி சாமி தரிசனம் செய்வதற்கு அந்த திருப்பதியை போன்ற ஒரு கட்டமைப்பை இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திருப்பதி அங்கே 24 மணி நேரம் அவன் காத்திருந்தான்னு சொன்னாலும் 100 பேருக்கு ஒரு அவங்க வெயிட் பண்ற ஒரு அறையை கட்டி அதிலே அவங்களுக்கு தேவையான உணவு, பால், பழம் மற்றும் இயற்கை உபாதை கழிப்பதற்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் சொன்னது போன்று 8 மணிக்கு கால் கடுக்க காத்து நிற்க வேண்டும். இதற்கு இந்த உயர் நீதிமன்றமானது ஒரு சிறப்படி பதிலை கொடுத்திருக்கிறது. நிலம், இந்த நிலத்திற்கு நீங்க பழைய பிளானை கொண்டு வந்து நான் அளவீடு செய்ய வேண்டும், இந்த புதிய ஸ்கெட்சை வச்சு நீங்க அளவீடு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னோம். உடனடியாக அறநிலையத்துறை தரப்பிலே நாங்கள் ட்ரோன் மூலம் அளப்பதற்கு அடுத்த ஒரு 2 வாரத்திலே ட்ரோன் மூலம் அளந்து கொண்டிருக்கிறார்கள். நமது பகுதிக்கு வருவார்கள், ட்ரோன் மூலம் அளந்து அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்றி விடுவோம் என்று கூறினார்கள். இன்றைக்கு அளந்தால் உண்டும். நாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், கண்டன போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறோம். இணை ஆணையர், துணை ஆணையர், ஸ்ரீகாரியம் அனைவரிடத்திலும் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் அதை மீட்பதற்கு தயாரில்லை. அது ஆலயங்களை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். அரசு அதிகாரிகளோ அறநிலையத்துறையோ பாதுகாக்காது என்பதை குறிப்பிட்டு நாம் நம் பகுதியில் உள்ள ஆலயங்களையும் வெளியில் உள்ள ஆலயங்களையும் நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் என்று அந்த கொள்கை முழக்கத்தோடு தான் இந்த தலைப்பானது இந்து முன்னணி பேரியக்கம் சார்பிலே கொடுக்கப்பட்டது. நம்ம சாமி, நம்ம கோவில், நாமே பாதுகாப்போம். ஒவ்வொருவரும் ஆலயத்திற்கு செல்லும் போது கேள்வி கேட்க வேண்டும், தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். ஏன், எதற்காக இப்படி செய்கிறீர்கள், உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது என்று நாம் ஆலயத்திற்கு செல்லும் ஒவ்வொரு நபர்களும் இந்த கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு விடிவு காலம் வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அன்போடு மகிழ்ச்சி உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி விசர்ஜன தினத்தில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற வினுக்குமார் ஜி அவர்களையும், மசூதியில பேசாதுன்னு சொல்லி அங்க ஓட்டு போடுறத பாதிரி பேசுறான், முல்லா பேசுறான். நம்ம கோயில்ல பேச முடியல. கோயில்ல பேசினா சாமி கும்பிடுற இடத்துல அரசியல் பேசாது. சாமி கும்பிடுற இடத்துல இந்துக்கள் ஒண்ணு சேருவான், சக்கரை பொங்கலுக்கு கொடுக்குற இடத்துல ஒண்ணு சேரும். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றுங்கா. பேரன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சீர சிறப்பு தேசபக்தி தெய்வபக்தியை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட விழா. இந்த நாட்டுக்கு கிறிஸ்தவ டச்சு அப்படிங்கிற பேர்ல டச்சுக்கான, பிரெஞ்சுக்கான, போர்ச்சுகீசியன், பிரிட்டிஷ் இவனெல்லாம் நாட்டுக்கு வேதாரம் செய்ய வந்தார். வேதாரம் செய்ய வந்த இந்த கிறிஸ்தவர்கள் அது வரைக்கும் 78 ஆண்டுகளாக இந்த நாட்டில் நம் முன்னோர்கள் ராஜதேவ செஞ்சார்களோ அதாவது வேற வேண்டிய திட்டத்தை மதத்தின் பேராக இருந்துட்டார். மதத்தின்
தம்பி நம்ம